கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த செகண்ட் செமஸ்டர்ல மேஜர் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கடினமா இருக்கும். ஸோ அதை வந்து ஆரம்பத்துல இருந்தே படிச்சிருங்க. அதே மாதிரி நான் கிளாஸ் நடத்தும் போது அதை ஒன் டைம் கவனிச்சுட்டு அடுத்த நாளே அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து வார்த்தைகள் வந்து புரியாம இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை அடிப்படை கண்டென்ட்டை புரிஞ்சு படிச்சா தான் உங்களால் எக்ஸாமுக்கு எழுத முடியும். சரிங்களா? அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல இன்னைக்கு வந்து யூனிட் 5 பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவனே நான் யூனிட் 5 தான் சொல்றேன். நீங்க மேஜர் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் யூனிட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் பரவலாம இருக்கும். அதே மாதிரி கிளாஸை கவனிச்சோன்னா அதை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்ற மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல நான் எந்தெந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் படிக்க சொல்றோம் அப்படி படிச்சுட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த 5th யூனிட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு நான் டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிடுவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த 5th யூனிட்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் இருக்கு அதை பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புக்ல படிக்கிறப்ப புரியாம இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ நான் அதை வந்து ஓரளவு நான் வரிசைப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்றப்ப இதை கவனிச்சு படிச்சுக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கற்பித்தலில் மதிப்பீடு. இந்த 5th யூனிட் வந்து எல்லா மேஜருக்கும் காமன் தான். நல்லா கவனிச்சுக்க. இந்த இந்த யூனிட் வந்து எல்லா மேஜரும் படிச்சுக்கலாம், பொதுவான யூனிட் தான். சரிங்களா? சரிங்க சார், இந்த கற்பித்தல் மதிப்பீடு இதுல என்னென்ன கொஸ்டின் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நான் இந்த மேஜர் சப்ஜெக்டான சிலபஸ் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ நீங்க உங்க அந்த சிலபஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான விதிமுறைகள். ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான விதிமுறைகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சோதனை, அளவீடு மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றின் கருத்து. இது பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தலைப்பு வரும். சரிங்களா? 1 சோதனையின் கருத்து, 2 அளவிடலின் கருத்து, 3 மதிப்பீட்டின் கருத்து, 4 மதிப்பீடுகளின் கருத்து. இந்த 4 தலைப்பு வரும். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அளவிடலுக்கும் மதிப்பீட்டிற்கும் உள்ள வேறுபாடு. அளவிடலுக்கும் மதிப்பீட்டிற்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க, சோதனையை தரப்படுத்துதல். 5th கொஸ்டின் பாருங்க, அறிவு சோதனை தயாரிப்பதில் கோட்பாடுகள் மற்றும் படிநிலைகள். 6வது கொஸ்டின் பாருங்க, திட்ட வரைவு மற்றும் வினாத்தாள் வடிவமைப்பு. 7th கொஸ்டின் பாருங்க, சோதனை இனங்களை அமைப்பதில் கொள்கைகள். 8th கொஸ்டின் பாருங்க, பின்னூட்ட சாதனங்கள். இதுக்கு கீழே வந்து ஒரு 4 தலைப்பு வரும். பொருள், பின்னூட்ட வகைகள், பின்னூட்ட விதிகள், பின்னூட்ட சாதனமாக வழிகாட்டுதல். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, தகவல் தொகுப்புகள். 10வது கொஸ்டின் பிரதிபலிப்பு இதழ். 11வது கொஸ்டின் ரூப்ரிக்ஸ் பயன்படுத்தும் கோட்பாடுகள். அடுத்து 12வது கொஸ்டின் திறன் அடிப்படையிலான மதிப்பீடு. மொத்தம் 12 கொஸ்டின் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நான் முக்கியமான கொஸ்டினை உங்களுக்கு நடத்திடுறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த பிரதிபலிப்பு இதழ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதனால சார் பிரதிபலிப்பு இதழ் அப்படின்னா என்ன சார்? இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, பிரதிபலிப்புனா என்னது உங்களுக்கு இங்கே பார்த்துருவோம். இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம். நம்ம நின்னோம்னா நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே தான் கண்ணாடியில காட்டும். சரிங்களா? எந்த சேஞ்சஸ் இருக்கா, எப்படி இருக்கா, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே காட்டும். அதே மாதிரி தான் மாணவர்கள் தன் மனநிலையில் உள்ளதை அப்படியே பிரதிபலிக்கிறது. சரிங்களா? என்ன சார் மாணவர் மனதில் உள்ளதை எப்படி சார் என்ன சார் பிரதிபலிக்கிறது? இது என்ன சார் ஒரு குழப்பமா இருக்குன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இப்போ ஆசிரியர் வந்து இப்போ உங்க கல்லூரி பிஎட் கல்லூரியில உங்க மேஜர் ஸ்டாஃப் வந்து ஒரு சப்ஜெக்டை கிளாஸ் எடுக்கிறார். ஒரு 45 மினிட்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறார். கிளாஸ் எடுத்து முடிச்சவனையும் ஒரு பேப்பரை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கொடுப்பாரு. அந்த பேப்பர்ல கொஸ்டின் எல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த ஆசிரியர் அதாவது உங்க மேஜர் ஸ்டாஃப் வந்து எப்படி நடத்தினாரு, அவர் நடத்துனது புரிஞ்சிச்சா, அவருடைய நடத்தினுடைய அடிப்படை என்ன, அதுல உள்ள சிக்கலான விஷயம் என்ன, அது ஈஸியா புரியுற விஷயம் என்ன, இதெல்லாம் உங்க மனசுல என்ன பட்டதோ ஒளிவு மறைவு இன்றி அதை எழுதணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் பிரதிபலிப்பு இதழ். சார் இப்படி எழுதுறதுனால என்ன சார் நன்மைகள் இருக்கு, இதை ஏன் சார் எழுதுறோம், அதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரதிபலிப்பு இதழ் அப்படின்னா என்ன அதை வந்து இன்னைக்கு நடத்திடுறேன். அதே மாதிரி அதோடைய மாதிரி படிவம் சார் பேப்பர் கையில் கொடுப்பான்றீங்க, அதில் கொஸ்டின் இருக்குன்றீங்க, அந்த கொஸ்டினில் என்ன சார் இருக்கு, அது எப்படி சார் நம்ம எழுதணும், அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை யார் வச்சுங்க, பிரதிபலிப்புன்றது
மனதில் பட்டதை சில பேர் சொல்லுவாங்களே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, மனதில் என்ன படிச்சோ அவங்க தெரிஞ்சவங்க தெரியாம பார்க்க மாட்டாங்க, மனசுல என்ன படிச்சோ பேசலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம மனசுல அந்த 45 நிமிஷம் ஆசிரியர் எடுத்தது, நம்ம கல்லூரி பிஎட் கல்லூரி ஆசிரியர் எடுத்தது எப்படி நமக்கு அது இருந்துச்சு, அந்த கண்டென்ட் புரிஞ்சுச்சா, அந்த கண்டென்ட்னால நம்ம என்னென்ன விஷயம் கத்துக்கிட்டோம், இதை வந்து எழுதி அந்த ஆசிரியர்கிட்ட நம்ம கொடுப்போம். சரிங்களா? இது வந்து என்னன்னா நமக்கு நம்மளே சுய ஒரு உணர்வு, நம்மளே வெளிப்படுத்துறோம். எனக்கு புரிஞ்சிருச்சு புரியல அப்படின்றத உண்மையா வெளிப்படுத்துறோம். சரிங்களா? எனக்கு இந்த விஷயத்துல புரியல, எனக்கு இந்த விஷயம் தெளிவா புரியுது அப்படின்றத நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே பிரதிபலிக்கும். இதை பிரதிபலித்தனால நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்கு. ஏன்னா நம்ம வந்து உண்மையை சொல்லியிருக்கோம். அப்போ புரியல தெரியல அப்படின்னா ஆசிரியர் திரும்ப நடத்த வாய்ப்பு இருக்கு. எந்த கண்டென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக புரியலன்னு சொல்றாங்க அதை திரும்ப நடத்த வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவல் ஒரே டவுட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது. இப்படி தனித்தனியாக நம்ம கொடுக்குறப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன டவுட் இருக்கு அதை ஆசிரியர் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை புரிஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உதவியா இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து நம்ம அடுத்த பிஎட்டை முடிச்சுட்டு ஸ்கூல் வேலைக்கு போறப்ப இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதான். ஆனா ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்குதா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். பட் என்னன்னா நம்ம போறப்ப இதை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிரதிபலிப்பு இதெல்லாம் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரதிபலிப்பு இதழ் அப்படின்னா என்னன்னா நல்லா கவனிச்சுங்க. பிரதிபலிப்பு இதழ் என்பது நல்லா கவனிச்சுங்க ஒருவரின் எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்மளுடைய உணர்வுகள், அனுமானங்கள், அனுபவங்கள், அதாவது 40 நிமிஷத்துல நம்முடைய அனுபவங்கள், இதை எப்படி நடத்திருக்கலாம் இல்ல இப்படி சொல்லியிருக்கலாம், நம்முடைய அனுபவங்கள். சரிங்களா? மற்றும் அவதானிப்புகளை உள்ளது உள்ளபடி சொல்றது, அவதானிப்புகளை தொடர்ந்து எழுதி, பாத்தீங்களா, தொடர்ந்து எழுதி பின்னர் அவற்றை கவனமாக ஆய்வு செய்து அதை மறுபடியும் நம்ம செக் பண்ணி நம்ம உண்மையை தான் எழுதியிருக்கோமா இல்ல சில பேர் சொல்லுவாங்க முகஸ்துதிக்காக நடத்தாம நல்லா இருக்கு சார் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை தான் பாருங்க, கவனமாக ஆய்வு செய்து ஆழமான புரிதலையும் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வதையும் நோக்கமாக கொண்ட ஒரு தனிப்பட்ட ஆவணமாகும். இது ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட தான் இருக்கும். இதை பத்தி ஒரு ரெக்கார்ட் நோட் வந்து 3rd செமஸ்டர்ல எழுதுவீங்க. சரிங்களா? இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த பேப்பர் கொடுப்பாங்கன்னு சொன்னா அது என்னென்ன கொஸ்டின் இருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே இந்த கேள்வி ஈஸியா புரிஞ்சிடும். சரி, ஒரு மாதிரி இப்படி இருக்கு பாருங்க. இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதிபலிப்பு இதழ், இதோட முக்கியமான விஷயம் இது கண்டிப்பா எழுதிருக்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. அதாவது இது சுய விழிப்புணர்வை பாருங்க, நம்மளுடைய சுய விழிப்புணர்வு, நம்ம வந்து நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். சரி, நம்ம உண்மையை பேசுறோம். அது சுய விழிப்புணர்வு, தனிப்பட்ட வளர்ச்சி. இப்படி உண்மையை சொல்றதுனால, அதாவது தவறை ஒத்துக்கிட்டவன் தான் அடுத்து தவறு செய்யாம இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பாருங்க, தனிப்பட்ட வளர்ச்சி. இப்படி எழுதுறது நம்மளுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் புரிதலுக்கான ஒரு கருவியாகும். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க புக்ல என்னன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இதுதான் மாதிரி படிவம். ஒரு பேப்பர் வந்து காலேஜ் மேஜர் ஷாப் வந்து உங்க கையில கொடுப்பான்னு சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இது எல்லா காலேஜ்ல இருக்கும். இது வந்து 3rd செமஸ்டர் ரெக்கார்ட் நோட்டா எழுதுவீங்க, நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா மாணவர் பெயர், உங்களுடைய பெயர். அடுத்து வகுப்பு பிரிவு, இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இது. சரிங்களா? அடுத்து பாட தலைப்பு, எந்த பாடம் நடத்துறாரு அந்த பாடத்தோட தலைப்பு என்ன. சரிங்களா? அடுத்து தேதி, எந்த தேதியில் நடத்துறாரு, எந்த டைம். சரிங்களா? இதை வந்து நீங்க வந்து எக்ஸாம் அப்படி எழுதக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுல என்ன கொஸ்டின் இருக்கு பாருங்க. பாட கருத்துக்கள் புரிந்து கொள்ளப்பட்டது தொடர்பாக, அந்த ஆசிரியர் நடத்துற பாடத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட, முழுசா உனக்கு புரிஞ்சிருக்கா இல்ல பாதிதான் புரிஞ்சிருக்கா இல்ல எனக்கு சரியா புரியலையா அப்படின்றத இந்த கேப்ல நீங்க எழுதுவீங்க. ஒரு 3 லைன் 4 லைன் எழுதுவீங்க. இதான் பாட கருத்துக்கள் புரிந்து கொள்ளப்பட்டது தொடர்பாக, அதை நம்ம எழுதணும். இது ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் கேள்வி, பாட கருத்துக்கள் நமது அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக. கத்துக்கிட்டோம், எல்லாமே வந்து மனப்பாடம் பண்றதுல இருக்கும். இதை கத்துக்கிட்டதால நம்ம என்ன பயன்படுத்துறோம்? இப்ப நான் சொன்னேன், இந்த பிரதிபலிப்பு சொன்னேன். நாளைக்கு நீங்க வேலைக்கு போறப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தனா உண்மையான நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிலவரம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம நடத்துற பாடம், இவர் நடத்துற பாடம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம தொடர்படுத்த முடிஞ்சா முடியலையா அந்த கேள்வி. சரிங்களா? அடுத்து பாருங்க, பாட கருத்துக்கள் தொடர்பாக நாம் மேற்கொள்ள இருக்கும் தொடர் செயல்கள். இவர் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாரு, நான் அடுத்து இதெல்லாம் பண்ண போறேன், இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன விஷயம் நான் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா நமக்கு எவ்வளவு உதவியா இருக்குன்னு அந்த விஷயம். அடுத்து 4வது பாருங்க, சந்தேகங்கள், கேட்க நினைக்கும் வினாக்கள் அல்லது பிரச்சனைகள் இருப்பின் அது பற்றிய நிலை. ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா, சில பேர்லாம் நிறைய பேர் எதிர்த்து வெளிப்படையை கேட்க மாட்டாங்க, அதை எழுத சொன்னா எழுதுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கா அதுதான் பாருங்க. சந்தேகங்கள், கேட்க நினைக்கும் வினாக்கள், நீ என்ன வினாக்கள் கேட்க நினைக்கிற, இந்த கேட்க நினைக்கும் வினாக்கள் அல்லது பிரச்சனைகள் இருப்பின் அது பற்றிய நிலை.
என்ன பிரச்சனை தான் அது பற்றிய நிலை. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வகுப்பறையில் இன்று நடந்த கற்றல் குறித்த ஒட்டுமொத்த கருத்து. இன்னைக்கு 45 நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்களா, அதை பத்தின ஒட்டுமொத்த கருத்து. நன்று இல்ல ஆவரேஜ் அந்த மாதிரி கொடுக்கறது. இல்லைன்னா அதில் உள்ள சில விஷயம்லாம் நீ சென்டென்ஸாக எழுதுது. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு 3 லைன் எழுதுற மாதிரி கேப் இருக்கும். நீங்க அதில் எழுதணும், உண்மையை எழுதணும். சரிங்களா? இப்போ பாருங்க, அது முடிஞ்ச பிறகு கடைசியா ஆசிரியர் குறிப்புகள். உங்க இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு உங்க மேஜர் ஸ்டாஃப் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம், ஏன்னா சில பேர் கொஸ்டின் கேட்கறத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் பாடத்தொடர்போடு தான் கேட்கறானா, இல்ல டவுட் கேட்கறதுக்காக கேட்கறானா, இல்ல அந்த கொஸ்டினை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா, புரியாதவன தான் கரெக்டாக அந்த கொஸ்டின் கேட்கறான். சில பேர் சொல்லுவாங்க அந்த கொஸ்டினை வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இதை கண்டுபிடிச்சிடலாம். அவன் கேட்குற கொஸ்டினை வச்சவன் ரைட்டு முயற்சி பண்றான், இவன் கரெக்டாக அந்த இதுக்கான விஷயம் கேட்கறான், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நம்ம ஆசிரியர் குறிப்பிடுறோம், கடைசியாக ஆசிரியரோட கையொப்பம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அந்த பிரதிபலிப்பு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்த கிளாஸ்ல பிரதிபலிப்புகளுடைய வகைகள் என்ன இருக்கு, அதனுடைய நன்மைகள் என்ன இருக்கு, இதனால என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்றத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.